வருத்தமானது. மன்றுமொழி அக்காவுக்கு அடுத்த தந்தை தேன்மொழி ஹைதராபாத்திலிருந்து பேசுகிறேன். நேரில் வந்து வாழ்த்துவதற்கு உடல்நிலை சற்று சரியில்லை. ஆதலால் நேரில் வர இயலாமைக்கு வருந்துகிறேன். பூங்கொடி அக்கா, உங்களுக்கு என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து பூரண சுகம் பலன் தந்து மென்மேலும் ஆசீர்வதிக்க கடவுளை வேண்டுகிறேன். அக்கா என்றால் எனக்கு உயிர். காரணம், எனக்கு செய்த உதவிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதை சொல்ல நேரம் போதாது. என்னுடைய ஹெல்த், ஸ்டடி, ஃபேமிலி விஷயத்தில் அதிகம் உதவி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அக்கா, மாமா, அஸ்வின், லின்சி 4 பேரும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் பாசமாக இருப்பார்கள். எனக்கு 2வது தாய் வீடு என்று நான் என் கணவரிடம் அடிக்கடி சொல்வதுண்டு. அது மட்டுமல்லாமல் என் மகனையும் 4 பேரும் அன்பாக பார்த்து கொள்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். பெரியம்மா வீட்டுக்கு போக வேண்டும் என்று அடம் பிடிப்பான். அவர்கள் சமீபத்தில் வீடு கட்டுவதற்கு கூட எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்தார்கள். அதற்காக இவை எல்லாவற்றிற்கும் நான் அன்பு செலுத்த கடமை பெற்றுள்ளேன். சொல்வதற்கு நேரம் போதாது. அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார்கள். குறிப்பாக அக்கா தன் குடும்பத்திற்கு என்று உழைத்து குடும்பத்தை தூக்கி நிறுத்தியதில் பெரும் பங்கு உண்டு. இப்படிப்பட்ட அக்கா நீண்ட ஆயுள் காலத்துடன் சுகத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ மனமாற வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ எவ்ரிஒன். மே காட் பிளஸ் யூ. ஸோ ஹாய் பெரியம்மா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து எப்போவுமே இப்போ வெக்கேஷனுக்கு வந்தால் நாங்கள் ஒடிசாவில் இருப்போம். ஸோ நாங்கள் எப்போவுமே வெக்கேஷனுக்கு வந்தால் எப்போவுமே நான் அம்மா சொன்ன மாதிரி அடம் பிடிப்பேன். இந்த மாதிரி பெரியம்மா வீட்டுக்கு போனோன்னே. இப்போது ஏன் அடம் பிடிப்பேன்னா, ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். யூஸ்வலாக கம்பேர் பண்ணும்போது வீட்டில் ஒடிசாவில் இருக்கிறதோட அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ லின்சேக்கா எதுனா பண்ணி தருவாங்க, மக் கேக்கு நான் புதுசாக பண்ணி தருவாங்க. அஸ்வினா கூட கிரிக்கெட் விளையாட கிடைக்கும். அவங்க எதனா காமெடியோ எதனா பார்த்துன்னு இருப்பாங்க. கூட எனக்கு புரியுதோ புரியலையோ, அப்போல்லாம் இங்கிலீஷ் அவ்வளோவா என்னது இங்கிலீஷ் காமெடிலாம் அவ்வளோ புரியாது. இருந்தாலும் சும்மா கூட பார்த்துன்னு இருப்பேன். அப்புறம் எஸ்பெஷலி இப்போலாம் வந்து இந்த GTA Vice Cityன்னு ஒரு கேம் இருக்குது. சின்ன பசங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்போல்லாம் வந்து நான் ஹாலிடே ஹோம்ஒர்க் முடிச்சா தான் என்னை அதை விளையாட விடுவாங்க. ஸோ லின்சி அக்கா வந்து எனக்கு எஸ்பெஷலி இங்கிலீஷ் ரொம்ப நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் அஸ்வினா கூட சின்ன சின்ன கிஃப்ட் வாங்கி தருவாங்க. வைசிட்டிலாம் என்னது விளையாடுறதுக்கு தருவாங்க. ஸோ இப்போ பெரியப்பாவும் போயிட்டு எதுனா ஸ்பெஷல் வாங்கிட்டு வருவார். மீன், மட்டன், சிக்கனு எல்லாமே. ஸோ ஈவன் இந்த பீஃப் பிரியாணி அதெல்லாம் கூட விருத்தம்பட்டு வந்தால் ரொம்ப பிரியாணிக்கு அது எப்போவுமே சாப்பிடுவேன். ஸோ அதெல்லாம் எப்போவுமே வாங்கி தருவாங்க. பெரியம்மா வந்து எப்போவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவங்களோட ஃபேமிலிக்காக, அவங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்காக என்ன வேணால் செய்வாங்க. ஸோ அந்த விதத்தில் எங்கள் மேலே ஸ்பெஷல் பாசம் வச்சுருந்தாங்க. லைக் தேனக்கா அவங்களோட பையன், ஸோ தேனு அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே என் மேலே ரொம்ப ஸ்பெஷல் அன்பு வச்சுருந்தாங்க. ஸோ அம்மாதும் பெரியம்மாதும் பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த பாண்டிங்கோட ஒரு ரிசல்ட் தான் எனக்கும் கிடைச்ச அந்த பாசம். ஸோ 19 வயசுலேருந்து வேலை செஞ்சு நின்றுட்டாங்க. இப்போது இவ்வளோ வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகுறாங்க. விஷ் யூ ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் செகண்ட் இன்னிங்ஸ். தேங்க்யூ. இஸ்லாட் மம்மி, ரொம்ப ரொம்ப சாரி மம்மி. இந்த பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸில் என்னால் இருக்க முடியல. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஆண்டவருக்காக நன்றி சொல்கிறேன். இந்த மூமெண்ட் கொடுத்ததுக்கு ஆண்டவர் தான் காரணம். இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியர் லைஃப்பில் இவ்வளோ தூரம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல்
ஆண்டவர் நடத்தினாரு. இனிமேலும் உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையும் ஆண்டவர் நடத்துவார் மாமி. அதே மாதிரி உங்கள் லைஃப் உங்ககிட்ட நான் முதல்ல இது வரைக்கும் தேங்க்ஸ் சொல்ல சான்ஸ் கிடைச்சதில்ல. ஃபஸ்ட்டு லைஃப்பில் 30 இயர்ஸாக நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. ஏன்னா 8 இயர்ஸ், எனக்கு 8வது வருஷம் 8th இயர் டைமில் கரெக்டாக நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. நான், மாமா, பாட்டி, அப்பா, அம்மா, தங்கச்சி இப்படி இருந்த லைஃப்பில் நீங்கள் அழகான ஒரு தேவதை எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க மாமி. ஆனால் முதல்ல லைஃப்பில் ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு காட்டினது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். சின்ன வயசில் நீங்கள்லாம் எனக்கு வந்து யார் கடவுள்னு தெரியாத டைம்லேயே நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதை நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் நடக்கிறோம். அதில் ஆண்டவர் எங்களை நடத்துகிறாரு மாமி. அதுக்கு முழுக்க உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப்பில் இது வரைக்கும் சொன்னதில்லை நான் நன்றி. இதுக்காக ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு தேங்க்ஸ். லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ நன்மையான காரியங்கள் எங்கள் லைஃப்பில் செஞ்சுருக்கீங்க. எனக்கு எத்தனையோ விஷயத்தில் நல்ல காரியங்கள்லையும் சரி, எங்களுடைய வருத்தமான காரியத்துலேயும் சரி நீங்கள் எங்கள் கூட இருந்திருக்கீங்க. இது வரைக்கும் 40 இயர்ஸோட சர்வீஸுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்கன்னா ஆண்டவர் காரணம். ஆண்டவர் மட்டும்தான் காரணம். தேவனுடைய கிரியைகள் உங்களுடைய லைஃப்பில் முழுக்க இருந்துச்சு. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாரு, இனிமேலும் செய்வார். எவ்வளவோ பலவீனங்கள் உங்கள் லைஃப்பில் வந்திருக்கு. பட் ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மீட்டு பின்னையும் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் பின்னையும் நீங்கள் அந்த இதுலேருந்து எழுந்து உங்களை பலவீனங்கள்லேருந்து நீங்களை சரி பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் கெரியரை சூப்பராக முடிச்சிட்டிங்க மாமி. ஒரு அம்மாவா, ஒரு ஒய்ஃபா, ஒரு மருமகளா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு தம்பி, மனைவியா, எங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். மாமிங்கிற ஒரு பார்ட் லைஃப்பில். ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். வெல்விஷர்னு சொல்லலாம். அதெல்லாம் விட ஒரு பேக் போன்னு சொல்லலாம். உங்களை பார்த்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மாமி. உண்மை அதுதான். குக்கிங் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறதுன்னு உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். ஆண்டவர் எப்படி நேசிக்கிறதுன்றது உங்ககிட்ட மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். எப்படி ஆண்டவர்கிட்ட வந்து டிசிப்ளினாக இருக்கணுன்றது நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். அதை நான் கடைப்பிடிக்க முயற்சி பண்ணுறேன். ஆமாம், சில நேரத்தில் நான் ரொம்ப லோவாக இருக்கும்போது என்னுடைய பலவீனங்களை நான் உங்ககிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எதனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் மாமி. ரொம்ப காடுக்கு இந்த நிமிஷத்தில் நான் எமோஷ்னலாக பேசலை. பட் ஆனால் அங்கே இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நான் நிஜமாக நேரில் எல்லோரும் முன்னாடியும் சொல்லியிருப்பேன். ஆண்டவருக்கு நான் இந்த நிமிஷத்தில் ரொம்ப நன்றி சொல்கிறேன். 1000 கோடி நன்றி நான் ஆண்டவருக்கு சொல்கிறேன், உங்களை எங்கள் லைஃப்பில் காட்டினதுக்கு. ஆமாம், ஏன்னா எவ்வளவோ ஒரு கஷ்டமான காலத்துலேயும் சரி, நல்ல காரியத்திலும் சரி, நீங்கள் மட்டும்தான் கூட இருந்திருக்கீங்க. நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க, இப்போது இருக்கீங்க. ஆமாம், அந்த நன்றி எங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. அதனால தான் எப்போவுமே ஆண்டவருக்கு அந்த விஷயத்தில் நன்றி சொல்லிகிட்டே இருக்கோம் மம்மி. இனிமேலும் சொல்லுவோம். எப்போவுமே ப்ரேயர் பண்ணும்போது நம்ம ஃபேமிலி நான் மனசில் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். நினைக்காத நாள் இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்காத நாள் இல்லை. கங்க்ராக்ஸ் மாமி. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. டைமிங் நிறைய ஆயிடுச்சு. எனக்கு நிறைய சொல்லலாம். எனக்கு அஷ்விலின்சி சொன்னப்போ கண்டிப்பாக அதை ஒன்று பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ரிஜாய்ஸ் இன் காட் ஆல்வேஸ் மாமி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கு மட்டும் மகிமை. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். திரும்ப என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாமி. என்னால் இருக்க முடியல. ஒரு டோக்கன் ஆஃப் லவ் உங்கள் கூட என்றைக்குமே ஒரு சின்ன விஷயங்கள்னாலும் நம்ம வீட்டில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் மாமி. பாய் மாமி, டேக் கேர். இல்லைம்மா, வாழ்த்துக்கள். ஒரு 40 வருஷம் ஓடிவிட்டதா. முதல்ல நம்ம குடும்பத்துக்காக உழைச்ச, பிறகு உன் குடும்பத்துக்காக, உன் குடும்பம் நல்ல நிலைக்கு வரணுன்றதுக்காக பாடுபட்ட. போதுமா உழைச்சது? இனிமே உனக்காக நீ வாழணும். ஏன்னா நமக்காக நம்ம வாழவே இல்லை. இது ஓய்வு காலமாவது பீஸ்ஃபுல்லாக, ரெஸ்ட்டோட, அமைதியோட, சந்தோஷத்தோடு நீ வாழணும். வாழ இந்த சத்யேந்திரனோட வாழ்த்துக்கள். ஹாய் மேடம்,
2013 நான் பேங்க்கில் ஜாயின் பண்ண மேடம். நான் ஜாயின் பண்ணி சத்துவாச்சாரில் இருந்துட்டு ஆர்மி ரோடு வரும்போது நீங்கள் ஆர்காட்லேருந்து ஆர்மி ரோடு வந்தீங்க. ஆர்மி ரோட்டில் வந்து அங்கே 2 வருஷமாக செய்தேன் மேடம். 2 வருஷமாக செய்து எனக்கு விழுப்புரம் வந்துச்சு. விழுப்புரத்துலேருந்து நீ ஒரு சார்கிட்ட பேசி எனக்கு சத்துவாச்சாரி வாங்கி கொடுத்தீங்க. அங்கே சத்துவாச்சாரிலேருந்து நான் மெயின் பிரான்ச் வந்தேன். நீங்களும் மெயின் பிரான்ச் வந்தீங்க. அங்கே ஒரு 3 வருஷமாக செய்தோம். 3 வருஷமாக செய்துட்டு நான் காந்தி நகர் வெஸ்ட்டுக்கு வந்தேன். காந்தி நகர் வெஸ்ட்டுக்கு வந்தோன்னே நீ திருப்பி அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி காந்தி நகர் வெஸ்ட்டு வந்தீங்க. அங்கேயே நம்ம 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண மேடம். நம்ம இப்போது உன்னை நான் இத்தனை வருஷம் உன் கூட இருந்துட்டு இது முன்னே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மேடம். எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எனக்கு பேங்க்கை பற்றி ஏதாவது ஒன்றுனா ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலுமே மாலினி இது வந்திருக்குது அது வந்திருக்குதுன்னு எனக்கு இந்த அலவன்ஸ் வந்திருக்கு அந்த அலவன்ஸ் வந்திருக்குன்னு நீ சொல்லுவீங்க மேடம். இனிமேல் எனக்கு அது யார் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. நம்ம பேங்க்கில் வேலை செய்கிறது கூட நம்ம ஒரு ஃப்ரெண்டாக எல்லாத்துலேயுமே டிஸ்கஸ் பண்ணின்னு நான் என்னுடைய இது கஷ்டத்தையும் உன்னுடைய கஷ்டத்திலையும் நம்ம ரொம்ப ஒற்றுமையாக இருந்தேன் மேடம். இனிமேல் நான் ரொம்ப உன்னை மிஸ் பண்ண போகிறேன் மேடம். எனக்கு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கிறேன் நான். இனிமேல் உன்னை எப்படி நான் பார்க்க போகிறேன்னு தெரில மேடம். எப்படியாவது நான் உன்னை பேங்க்கில் ஒரு நாளாவது நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்துக்கிறேன். இனிமேல் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில மேடம். Hello Pangudeka. It's been 42 years into service. Final day of the work earlier so you're going to get retired. One side very happy that you'll be free from all the official work and all the panics and then early going, on timely going and then all the targets to achieve, right? Adalla or pakko irukku, but on the other side you will be completely free from all those daily chores. But don't think that you are getting retired, but you will be full-time homemaker at home, knowing you. அதனால் இப்போ நிறைய அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணிக்காமல் ஜஸ்ட் டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ், கோ த ஃப்ரீ ஃப்ளோ, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. இவ்வளோ நாள் எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ண முடியும், இருக்கிற லைஃப் எப்படி வந்து ஃபன்ஃபில்டாக மாற்ற முடியும், எப்படி ஜாலியாக மற்றவங்களை மீட் பண்ணி எந்த பாயிண்ட்லாம் எடுத்தால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் லைஃபு. I know you will continue to be a good mother, but it's okay to get service from your kids also. அவங்களையும் வந்து வேலை செய்ய விடுங்க, அவங்களும் சப்போர்ட் பண்ணட்டும். ஸோ எப்படி வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் கொடுக்குதோ அந்த ரெஸ்ட்டை வந்து உண்மையாகவே ரெஸ்ட் ஆக்கிக்குங்க, அதுதான் நல்லது. ஸோ ஆக்சுவலி நிறைய முறை எல்லாம் சொல்லுவாங்க பேங்க்லலாம் போகும்போது KYC இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக், நோ யுவர் கஸ்டமர். உங்கள் இனிமேல் அந்த கேஒய்சிலாம் இல்லாமல் ஐ டோன்ட் வாண்ட் டு நோ மை கஸ்டமர் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது. அகெயின் ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் வில் நாட் கெட் பெய்ட் சேலரி, ஆனால் இன்ஸ்டட் யூ வில் கெட் பென்ஷன், பட் பென்ஷன் ஃபார் டூயிங் நத்திங், அப்சல்யூட்லி நத்திங், right? So enjoy that. That's a kind of dream job that anyone can dream of, right? For doing nothing you are getting a salary, right? So enjoy all this small moment in the coming days, and have a fun filled life and healthy and happy, and then what to say, fit mind and fit body, and then fit life going forward. Meet anybody and everybody that you want to meet. அவ்வளோதான், என்ஜாய் பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பட் completely focus on health, that's most important in life. அது இருந்துன்னா எது ஒன்று அச்சீவ் பண்ணிக்க முடியும். Go for it and enjoy, right? So wishing you all the best. I don't want to bore you with all the old story of family, how you were brought up, how you struggled. Adella boring, and we all know who you are, how you've been doing so far. Adala adella illame just wanted to wish you good luck with good intent and good wish, with all the happy, peaceful and then fulfilling life ahead, right? So enjoy. I think wishing you all the best from my side. Jai. Congratulations on finishing 42 years of service. Have a fun-filled and healthy retirement life. பூந்தியாட்ட என்ஜாய் பண்ணுங்க. இப்போ தான் டைம் இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளோ நாளாக ஒர்க்கே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ஜாய் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் அண்ணி. இனிமேட்டாச்சும் கொஞ்சம் பீஸ்ஃபுல் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். எவ்வளோ நாளாக வந்து ரொம்ப ஓடி ஓடி உழைச்சது போதும்.
நீங்கள் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கிற டைமு உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் போங்க. பசங்க அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்கள் உங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ஒரே வார்த்தையில் வாழ்க வளமுடன் சொல்கிறேன். அதாவது ஔவையார் வந்து அதியமானை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க அதியமானுக்கு சொல்கிறாங்க, வரப்புயர இன்னும் சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க. அதியமானு ஐயோ புரியாமல் முடிக்கிறாரு. அதே மாதிரி அவங்க அப்புறமா விளக்கமாக சொல்கிறாங்க, வரப்பு என்றால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் மக்கள் உயரும், மக்கள் உயர்ந்தால் மன்னன் உயரும். அந்த மாதிரி நீங்கள் உயர்ந்தால் எல்லாம் உயரும். அதனால் நான் ஒரே வார்த்தையில் வாழ்க வளமுடன் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லா நலமும் பெற்று பேரப்பிள்ளைங்களோடு சந்தோஷமாக பின்னால் வர காலங்களில் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக வாழணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம்மா உங்கடி, how are you? Happy retirement day. Now it is time to live peacefully and happily. So no more stress and no more time, alarm, everything. So you forget everything and live happily in future. With your grandchildren and with your children, you spend lot of time. May God bless you, Ma. Everybody, happy retirement day. Hi Auntie, congratulations on your retirement. I hope this new chapter is filled with love, joy, peace and time with the ones you love. And I just wanted to quote the Bible on this special day. Numbers 6 verses 24 to 26 says, "The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord make his face turn towards you and give you peace." Thank you for raising two beautiful children and for all the love and care that you've poured into your family. May God continue to bless you abundantly. Congratulations, Auntie. Hi Atta, happy retirement. Sorry that I was not able to make it to the function last week, and many congratulations on such a big milestone, 40 years of service, something not very easy, and wishing you the best for your retired life in all aspects. Take care, bye-bye. Another turning point, a fork stuck in the road. Time grabs you by the wrist, directs you where to go. So make the best of this test and don't ask why. It's not a question but a lesson learned in time. It's something unpredictable, but in the end is right. I hope you had the time of your life. So take the photographs and still frames in your mind, hanging on a shelf in good health and good time. Tattoos of memories and dead skin on trial. For what it's worth, it was worth all the while. It's something unpredictable, but in the end is right. I hope you had the time of your life. It's something unpredictable, but in the end it's right. I hope you had the time of your life. It's something unpredictable, but in the end is right. I hope you had the time of your life.
your blessings may